ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ட்ரிபிள் நட்ஸ் பர்ஃபி வித் ஆல்மண்ட் கம் பண்ண போகிறோம். இதுக்கு ஆல்மண்ட் கம் நம்ம எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா, நம்ம உடல் சூட்டை குறைக்கும், ஜீரண சக்தியை அதிகமாக்கும். ஸோ அதனால் இதோட நம்ம பாதாம் பிசினை சேர்த்து செய்ய போகிறோம். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் வந்து பாதாம் பிசின் எடுத்துட்டேன். 1/2 கப் பாதாம் எடுத்தாச்சு. 1 கப் முந்திரி, 1/2 கப் பிஸ்தா எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு பாதாம் பிசினை வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா பொரிஞ்சு வரும், ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகி வரும். ஸோ அது வரைக்கும் இந்த பாதாம் பிசினை இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்து எடுத்துட்டு அதை தனியாக ஆற வச்சுக்கணும். அதே பேனில் ஃபஸ்ட்டு பாதாமை நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறோம். இந்த பாதாம் வந்து லைட்டாக வெடித்து வர சத்தம் கேட்கும். இப்போ நான் சாம்பிளுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பாதாம் வந்து வெடித்து இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா பாதாமும் கொஞ்சம் வறுத்ததையும் நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அடுத்தது பிஸ்தாவை எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கிறோம். பிஸ்தாவை வறுத்து எடுத்து அதையும் அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு முந்திரியையும் வறுத்து எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்துக்கிறோம். எல்லாத்தையும் ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாதாம் பிசினை போட்டு அரைச்சிக்கணும் மிக்சியில். அப்புறமா இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கணும். எல்லாத்தையும் அரைக்கிறப்ப நம்ம பல்ஸ் மோடில் வச்சு தான் அரைக்கணும், இல்லட்டினா வந்து அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு பேனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெல்லம் எடுத்துக்கிட்டேன் நான் அன்றைக்கி. இந்த கப்புக்கு 1 கப்பு வெல்லம், 1 கப்பு தண்ணி எடுத்து நல்லா கொஞ்சம் சூடு பண்ணி அதை கரைச்சி எடுத்துக்கிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற வெல்லமாக இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தூசி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் நெய் தடவி வச்சுட்டேன். இப்போ மிக்சிக்கு இந்த பாதாம் பிசினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2 சுற்றி எடுத்தாச்சு. இது குறைன்னு தான் இருக்கும். இதோட நம்ம ஆற வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு 4 or 5 டைம்ஸ் பல்ஸ் மோட் கொடுத்து எடுத்துக்கணும். குறைன்னு இருக்கும். இப்போ அதே பேனில் இந்த வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஊற்றி நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு ஆன ஸ்டேஜ் வந்ததையுமே என்ன பண்ணணும், நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் பவுடரை இதோடு சேர்த்து கிண்டிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வர ஆரம்பித்ததையும் நம்ம பவுட்ரை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக நெய் விட்டுக்கணும். தேவையான அளவு நெய் விட்டுட்டு பேனில் ஒட்டாமல் வரணும். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததையும் நம்ம ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டின்னுக்கு இதை மாற்றிக்கிறோம். மாற்றி லெவல் பண்ணி வச்சுக்கணும். லெவல் பண்ணி வச்சுட்டு நமக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தோன்னா ட்ரிபிள் நட் பர்ஃபி ரெடி. எல்லோரும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.